ரிஷபம், காந்தாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஊர்களுடைய பெயர். அதை அவங்க சுரத்துக்கு வைத்துக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் பாடும்போது அது இயல்பாக வராது. அந்த காரணத்தினால அந்த முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, சட்ஜம் அப்படின்னா அந்த சாவை மட்டும் எடுத்துக்கிறது, ரிஷபம்னா வீயை மட்டும் எடுத்துக்கிறது, காந்தாரம் அப்படின்னா காவை மட்டும் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பாடுவதற்கு ஏற்றார்கள் அவங்க பண்ணாங்க. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழலும் அமைதி, அதாவது அவருடைய இலக்கணம் என்று பற்றி பேசும்போது சரிகம பதவி என்று 7 எழுத்தால் தானம் வரி கலந்த கண்ணினான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சொல்றார். ஆக இந்த சரிகம பதவி என்பது 2வது நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு புரியும். சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க சட்ஜம், ரிஷபம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வட மொழியில் இருந்து வந்த சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. அதை நாம் விட்டுருக்கோம். இப்போ ஒரு மனிதனுக்கு இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா உடம்புல அவருடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு, லம் டம் லம் டம் அப்படின்னு ஒரு 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 தாள கணக்கு இருக்கு. இதுக்கு இந்த உலகமே, இந்த பூமியே எப்படி சுத்துதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிதம்னு பேர் அதுக்கு. அந்த ஒரு தாள கணக்கோடு தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இசையில மட்டும்தான் தாளம்னு இல்லை. ஒரு மனிதனுடைய உடம்புல நம்ம நடக்கிற அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதுல கூட ஒரு தாளம் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த தாளம் என்பது ஒரு கணக்கோடு இணைந்த இயைந்த ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆதிவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குழி தோண்டிட்டு சும்மா அது மேலே ஒரு பலகை போட்டு அது மேலே ஒன்று குதிச்சு ஆடி இருக்காங்க. ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷம் வரும்போது ஏதோ ஒன்று கையை கண்டு தண்டி ஆடும்போது அது இயல்பாக ஒரு தாளமாக அப்படி வந்து 1 2 1 2 அப்படிங்கிற ஒரு முறையில் வந்திருக்காங்க. இப்படி தாளம் டெவலப் ஆகி இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் நூற்றாண்டுன்னு தெரியல, இப்போ நம்ம 11ஆவது நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுல எல்லாம் பார்க்கும்போது இந்த பஞ்சப்பிரபு 2வது நூற்றாண்டில் வெளிவந்த இந்த இளங்கோவடிகளே நம்ம பார்க்கலாம். அவருடைய உரைகள் சிலப்பதிகாரத்துக்கு 2 உரைகளில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தின் விஷயம் நமக்கு தெளிவாக பேசப்படுது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம பயிற்சிக்கு அலங்காரங்கள் அப்படின்னு இந்த ஸ்வரங்களை வைத்துக்கொண்டு சில தாள முறைகளோடு இணைத்து பாட சொல்லிடலாம். அப்போ இந்த தாளத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு, ஒரு முறை இருக்கு. இப்போ 1 அப்படின்னு போட்டு சொன்னா இது லகு அப்படி சொல்றோம். இது ஒரு சிம்பிள். இது விருத்தம். ஒரு கிரெசன்ட் மூன், இந்த ஆஃப் ரவுண்ட் விருத்தம் சொன்னாக்கா அனுவிருத்தம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லகு அப்படின்னு சொன்னாக்கா ரெக்கனிங் ஆஃப் தாளம் இல்லையா, ஒரு தட்டு விரல் எண்ணிக்கை கொண்டதுதான் இது இல்லை. ஆக ஒரு பீட் அண்ட் ஃபிங்கர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு பீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தட்டுக்கு இந்த கோடு போட்டிருக்காங்க, இதோட சேர்ந்து இந்த ஃபிங்கர் கவுண்ட் சொல்றோம். இப்போ இதுக்கு மட்டும் ஜாதி வெரைட்டி சொல்றாங்க. ஜாதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3 அப்படின்னா 1, 4, 5, 7, 9 அப்படின்னு சொல்றோம். இதுக்கு திஷ்ட ஜாதி, இது சதுஷ்ர ஜாதின்னு பேர். இது கண்ட ஜாதின்னு பேர். இது மிஸ்ர ஜாதி. இது சங்கீர்ண ஜாதி.
மிஸ்ரம் திஸ்ர ஜாதின்னு சொன்னால் 3 தான், எண்ணிக்கை 3 அப்படின்னு தெரியும். அப்போ இது எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னால் ஒரு லகு போட்டு இப்படி 3 போட்டால் இது திஸ்ர ஜாதின்னு அர்த்தம். அதே போல் ஒரு கோடு போட்டு இப்படி 4 போட்டால் இது சதுச்சர ஜாதி, இது கண்ட ஜாதி, இது மிஸ்ர ஜாதி, இது சங்கீத ஜாதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது எப்படி எண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து நமக்கு ஒரு ரைட்டிங் தாள் இல்லையா. 1 2 3. இப்போ 4 எப்படி 1 2 3 4. 5 எப்படி 1 2 3 4 5. 7 எப்படி 1 2 3 4 5 6 7. இப்படிதான் இதை எண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இதை வந்து சங்கீர்ண ஜாதியில நம்ம யூஸ் பண்றதில்ல. இந்த 4 தான் இப்போ அலங்காரங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த சப்த தாள அலங்காரம். இப்போ நமக்கு செகண்ட் யூனிட்ல ஆதி தாளம் ரூபக தாளம் 2 தாளத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் நம்ம ஆதி தாளம் பார்த்தா ஆதி தாளத்தை அவங்க வந்து இது திஸ்ர ஜாதி திருப்புட்ட தாளம் அப்படின்னு அலங்காரங்கள் இருக்கு. சப்த தாள அலங்காராஸ் அப்படின்னு இருக்கு. அது துருவ தாளம், மத்திய தாளம், திருப்புட தாளம், ரூபக தாளம், அடதாளம், ஜம்ப தாளம், ஏகதாளம். இப்போ இதுதான் வந்து சப்த தாள அலங்காரம். இப்போ ஏகதாளம்ங்கிறது வெறுமனை இது மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு லகு இப்படி போட்டிருக்காங்க. இது எப்படின்னு சொன்னா சா ரி க மா, சா ரி க மா ரி க மா ப க மா ப க மா ப க நீ ப க நீ சா. இதுதான் ஏக. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா சாரி சாரி கமா, இது ரூபகம். சாரி சாரி கமா சாரி சாரி கமா. இந்த வகையில் இதை எண்ண முடியும். இது ரூபகத்தாளம்னு சொல்றாங்க. சாரி சாரி கமா ரி க ரி க மா ப க மா க மா ப த மா ப மா ப த நீ ப த ப த நீ சா சா நீ த ப நீ த ப மா த ப த ப மா க ப மா ப மா க ரே மா க மா க ரே சா சரி சரி க ம ரே க க ம க ம க ம ப த ம ப ம ப த ப த நீ சா நீ த ப நீ த ப த ப ம க ப ம க ரே ம க ரே சரி சரி க ம ரே க ம க ம ப த ம ப ம ப த நீ த ப த நீ சா நீ த ப நீ த ப ம த ப ம ப ம க ம க ரே சா. இது ரூபகம். இப்போ நம்ம ஆதி தாளம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து திஸ்ர ஜாதி திருப்புட தாளம். அப்போ சாரி க சாரி க ம. இதுக்கு அங்கம் எப்படி எழுதணும்னு சொன்னா இப்போ இந்த விருத்தம் இருக்கு இல்லையா, விருத்தத்தை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தட்டு ஒரு திருப்பு. அப்போ தட்டி திருப்புறது தான் திருத்தம்னு பேர். இந்த அனுதிருத்தம் அப்படின்னு ஒரு இந்த கிரசன்ட் மூணு மணி ஆஃப் ரவுண்ட், இதை வந்து வெறுமனே ஒரு தட்டு தட்டுறது. அப்போ இது எப்படி வரும்? இந்த ஆதி காலம் அது வந்து அலங்காரத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா ஒரு லகு, திஸ்ர ஜாதி லகு,
அப்புறம் 2 திருப்பம் வர்றதுதான் ஆதி தாளம். அப்போ இது எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா ஒரு லகு வந்து சரிக, இது வந்து திஸ்ர ஜாதி திருப்பட தாளம்னு பேர். ஆனா நம்ம ஆதி தாளத்துக்கு சதுஸ்ர ஜாதி வரணும். ஏன்னா 8 கவுண்ட்ஸ், ஆதி தாளத்துக்கு 8 கவுண்ட்ஸ். அப்போ இந்த அலங்காரத்துல இருக்கிற இந்த திஸ்ர ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஆதி தாளத்துக்கு எப்படி போட முடியும்ன்றது தெரியும். இது திருப்பட்ட தாளம், இது திஸ்ர ஜாதியில இருந்துச்சுன்னா அது திருப்பட்ட தாளம். இப்போ இது சதுஸ்ர ஜாதியில இருந்துச்சுன்னா ஆதி தாளம். ஆதி தாளம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? ஒரு தட்டு, 3 ஃபிங்கர் கவுண்ட்ஸு,